நீவா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது வார்டின் குரல். மக்களின் கேள்விக்கு நேரடி பதில் சொல்லும் மேடை. வளர்ச்சியின் உண்மை நிலையை பற்றி நிகழ்ச்சியை இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சத்தியமங்கலம் நகராட்சி 11வது வார்டு கவுன்சிலர் திரு சரவணன் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கவுன்சிலராக இங்கே மக்கள் பிரதிநிதியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். இந்த வார்டில் நடைபெற்றுள்ள பணிகள் என்னென்ன, இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் என்னென்ன, மக்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்ன, அனைத்தும் இன்று நேரடி பதில் பெறலாம். வாங்க வார்டின் குரல் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க. வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நேயர்களுக்கு. என் பெயர் சரவணங்க. டீ கடை மற்றும் உணவு வச்சு நடத்தி வரேன் மற்றும் 11வது வார்டு கவுன்சிலர் டிஎம்கேல இருக்கிறேன். ஆனால் அப்போது சத்தியமங்கலம் நகராட்சியில் 11வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறீங்க, சிறப்பாக பணி செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள்கிட்டையும் ஒரு சில கருத்துக்கள் கேட்டிருக்கோம். அதே மாதிரி நாங்களும் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காக நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அந்த கேள்விகள் உங்ககிட்ட தாராளமாக கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். ஆனால் அரசியலில் வரக்கு உங்களை ஊக்கப்படுத்தியது என்னங்கண்ணா? எங்கள் தலைவர் தான், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நாங்கள் இந்த அரசியலுக்கு வர காரணமே மெயின் அவர் தான். இப்போ நீங்கள் இந்த 11வது வார்டில் போட்டியிட முடிவு செஞ்ச தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ ரொம்ப டஃப் அந்த டைமில். ஏன்னா இந்த ஏரியாவில் பெருசாக ஒன்றும் வேலைகள் நடக்கலை. அப்புறம் கொரோனா டைமில் நம்ம கொஞ்சம் மக்களோட ஈடுபாட்டில் இருந்தேன். இந்த ரொம்ப மக்கள் சாப்பாட்டுக்கு, அதுபோக இந்த மருத்துவ உதவிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த டைமில் வந்து வேலை செய்யும்போது எனக்கு இப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி இப்படி வேலை செய்யறதுக்கு நம்ம அரசியல் உள்ளே போய் செஞ்சோம்னா இன்னும் நாளைக்கு இது எங்கள் அப்பாவோட கனவும் கூட. அதனால் வந்து எங்கள் அப்பா பரம்பரையாக வந்து திமுக கட்சியில் இருக்கார். அவரோட ஆசையும். அதுக்கப்புறம் வந்து முழு நேரம் இதை வந்து அரசியலாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் உங்களிடம் வந்து இந்த வார்டில் அதிகமாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? டெய்லி ஒர்க் தான். ட்ரைனேஜ் எடுக்கிறது, குப்பைகளோட வந்து தினசரி எடுக்கிறது, மற்றும் குடிநீர் பிரச்சனை என்னக்கா, யாராவது வந்து கொடுக்குறது 1.25 மணி நேரம் வாட்டர் கொடுக்குறோம். அது கண்டினியூட்டியாக கொடுக்கணும் டெய்லியும் வந்து. அதை வந்து சில டைம் ஸ்டாப் ஆயிடும், எங்கேயாவது பைப் உடஞ்சா ஸ்டாப் ஆயிடும். அது இன்றைக்கி கொடுத்தா அடுத்த நாளே கொடுத்துருவோம். இன்றைக்கி கட் பண்ணிட்டோன்னா 2 நாள் லேட் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்துடும். அதனால் அது அன்றைக்கே செய்யணுங்கிற ஒரு விருப்பத்தில் உடனடியாக வேலை செஞ்சிடறோம். சூப்பர்ண்ணா. அப்புறம் நீங்கள் பதவி ஏற்றதுலேருந்துங்கண்ணா உங்கள் வார்டில் நீங்கள் என்னென்ன வேலைகளை முக்கியமாக செஞ்சுருக்கீங்க? அதாவது இதுக்கு முன்னாடியே அந்த வார்டில் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி முக்கியமான வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? நம்ம பதவி ஏற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நகராட்சி, அதனால் வந்து என்னென்னா எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மற்றும் மாவட்ட செயலாளர் நலசிவனும், அப்புறம் எங்களுடைய நகர சேர்மன் ஜானகியக்கா மூலமாக டெய்லி மார்க்கெட்டு, வார சந்தை மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து 16 வகுப்புகளுக்கு பள்ளி கட்டடம், அப்புறம் அர்பன் ஜிஹெச், நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச், அப்புறம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பார்த்திங்கனாக்கா ஒரு 8 வகுப்பு கொண்ட ஒரு பள்ளி கட்டடம். மற்றும் வண்டி பட்டறைக்கு இது வரைக்கும் அங்கே தார் சாலை கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருஷமாக குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தார் சாலை கிடையாது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் காங்கிரீட் சாலை போட்டு கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ட்ரைனேஜ் மற்றும் குடிநீரும் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு மின்சாரம் இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப காலமாக, அதை வந்து நாங்கள் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுடைய 11வது வார்டில் வந்து என்ன இப்போ தற்போது என்ன பிரச்சனையாக வந்து மக்கள் பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்குது, மக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் உங்ககிட்ட என்ன கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்கன்னா? ரெண்டு பிரச்சனை தான். ஒன்று வந்து வண்டி பற்ற, ஒன்று வந்து எம்ஜிஆர் வீதி. அவங்களுக்கு வந்து அனைத்து அதாவது அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. பட்டா இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. எங்கள் சேர்மன்கிட்ட சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் எம்பி அண்ணன் ஆர் ராசாக்கிட்ட வந்து சொல்லி ஆல்ரெடி பலமுறை சொல்லிட்டாங்க, செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, உறுதியாக அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பர்ண்ணா. அதே மாதிரி ஒரு வார்டு அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள் தான் இங்கே ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். உங்கள் வார்டுகளில் சாலைகள், குடிநீர், அப்புறம் வடிகால்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வந்தபோது நீங்கள் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க? இல்லை, மெயினாக முதல்ல இதை வந்து எங்கெங்கே நடக்குதுன்னு முதல்ல தெரியாமல் இருந்துச்சு. அதனால் என்னென்னா நான் வந்தவொடனே முதல்ல வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டேன். சூப்பர். வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ண என்ன ஆச்சுனாக்கா, நீங்கள் என்னென்னா மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் நிறை குறை, அதாவது வந்து கேளிக்கை வீடியோ, மற்ற தேவையில்லாத அந்த நடச்சு இங்கே நடச்சு அதெல்லாம் போடாதீங்க. வார்டுக்கு என்ன தேவை, அதாவது வந்து இன்றைக்கி ட்ரைனேஜ் எடுத்து சுத்தம் பண்ண வரல, இன்றைக்கி மின் விளக்கு எரியல, குடிநீர் இன்றைக்கி பழுது ஏற்பட்டுருச்சு, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் போடுங்க. வேறு எதையும் போடாதீங்கன்னா பல முறை நான் மென்ஷன் பண்ணி அதை நடைமுறை கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய வார்டில் 550 பேருக்கு மேலே என்னோடய குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க அதை மட்டும் தான் போடுறாங்க. இன்றைக்கி சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து நான் ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக கொண்டு போயிட்டு இருக்கிறது. ஏன்னா நமக்கு கட்சி வந்து வந்து மேலே எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க.
அப்போ நாம் அதை பயன்படுத்திக்கணும். நம்ம ஆட்சியில் இருக்கும்போது பயன்படுத்திக்கணும். எனக்கு அது இப்போ என்னென்னா மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிருது. கண்டிப்பாங்கண்ணா. அப்புறம் அதே மாதிரிங்கண்ணா, இப்போ அரசு திட்டங்கள் வந்து நிறையா வந்து இப்போ இந்த அரசுகள் வந்து நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கு செஞ்சுட்ருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து உங்கள் வார்டில் எப்படி செயல்படுத்துகிறீங்க? மக்கள் எல்லாரும் அதில் பயன்படுறாங்களா? இல்லை, மகளிர் உரிமை தொகை தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா நம்ம வார்டில் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து மகளிர் உரிமை, அதாவது உரியவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில இந்த ஓஏபி இதெல்லாம் வந்து அவங்க 60 வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க இல்லாதப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து உரியவங்களுக்கு நானே என்ன பண்ணுறேன், நேரடியாக போய் வீடு வீடாக போய் அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு பைசா அவங்ககிட்ட வாங்காமல், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு கூட அந்த ஒப்புகை சீட்டுக்குன்னா ஒரு 200 ரூபா செலவாகும். அது கூட வாங்குறதில்ல. நம்ம அதை அப்ளை பண்ணி அது கரெக்டான முறையில், ஏன்னா சிலர்லாம் தவறாக அப்ளை பண்ணிடுறாங்க, அதனால் அவங்களுக்கு வர்றதில்ல. அதனால் நேரடியாக நாங்கள் போய் அவங்க செஞ்சு கொடுத்துட்றோம் அதையே. ஆனால் இப்போது நகராட்சிகளில் ஒவ்வொரு வார்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிதிகள் வந்து ஒதுக்குறாங்க. அதாவது இப்போ அந்த பட்ஜெட் ஒதுக்குவாங்க. உங்கள் வார்டில் ஒதுக்கப்படுற பட்ஜெட் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்களா? அது மக்களுக்கு தெரிஞ்சு மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறீங்களாங்கிறது ஒரு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எம்ஜிஆர் வீதிக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம். அதாவது ஆண்களுக்கு வந்து 8 கழிப்பிடம், பெண்களுக்கு 8 கழிப்பிடம். அது அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ ஃபண்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி கட்டணம் கட்டி முடிச்சோன்னா அதிலே மென்ஷன் பண்ணிடுறோம், மக்களுக்கு தகவலுக்கு தெரிவிச்சிடறோம். இது மாதிரி ஒவ்வொரு செயல்பாடும் அவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் அறிவிச்சிடறோம். அதே மாதிரி இப்போது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வந்துட்டு இப்போ வந்து இதை சொல்லிகிட்டு இருக்காங்க, குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய வார்டில் பெண்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி பாதுகாப்புகளுக்காக செஞ்சுருக்கீங்க? அவங்களுடைய அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் ஏதாவது இந்த சுய உதவி குழுக்கள் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி திறன் அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களாங்க மட்டும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது.